ஹலோ எவ்ரிவன். சென்னையில் இருந்துக்கிட்டு வீக்கெண்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் இன்றைக்கி ஃபேமிலியோட வெளியே போன ஒரு நாளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது எங்கே அப்படின்னா, சென்னையின் மிக அருகில் உள்ள கைலாஷ கோணம். மார்னிங் ரொம்ப ஏர்லியாக கிளம்பி சென்னையிலேருந்து ஒரு 2.5 hours டிரைவ். இந்த கைலாஷ கோணம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னைக்கும் திருப்பதிக்கும் போகிற ரோட்டில் புத்தூருக்கு பக்கத்தில் இருக்குது. இது நியர்லி ஒரு 2.5 hours டிரைவ். இது கொஞ்சம் மெயின் ரோட்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 kilometers உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு அங்கேருந்து அந்த பேஸ்மெண்ட்டில் நிறுத்திட்டு கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதான் என்னோடய பெரிய பொண்ணு, செல்ல பெரிய பொண்ணு நிலாலினி. என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என்னோடய ஒய்ஃப் குட்டி பாப்பாவோட இருக்காங்க. அவங்களோட அம்மா, என் மாமா பையன் எங்களோட வந்திருக்கான். நாங்கள் இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ப்ளசண்ட்டான டே. வெயிலெலாம் சுத்தமாக இல்லாமல் லைட்டாக ஒரு ட்ரெஸ்ஸிலோட ஒரு அமைதியாக இருந்தது. பட் இது சம்மர் வெக்கேஷன்னால் இங்கே ரொம்ப 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 க்ரௌடடாக இருந்தது. இன்னொரு வேர்ஸ்ட் திங் என்னென்னா, இங்கே ரொம்ப ரொம்ப நிறையா குரங்குங்க இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் சின்ன பசங்களோட இல்லை உங்கள் பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஒரு 5 minutes வாக்குக்கு அப்புறம் அந்த ஃபால்ஸை பார்த்தாச்சு. பார்த்தா ரொம்ப தண்ணி ஃப்ளோ கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் நிறைய கூட்டம். எப்படி பார்த்தாலும் ஒரு 50லேருந்து 100 பேர் இருப்பாங்க. வாங்க கிட்டக்க போய் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஆக்சுவலாக நான் ரொம்ப ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்தேன். கூகுளில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு. பட் இங்கே பார்க்கும்போது எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். தண்ணி நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஃப்ளோவில் இல்லை. பட் ஃபால்ஸ் எப்போவுமே ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டும் கொடுக்கும். அதுவும் இது ஒரு ஜஸ்ட் 1 day ட்ரிப். நியர்பை இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். எனியோ இன்றைக்கி இந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் இருக்குது என்னோடய ரைட் சைடில். அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தேன். உள்ளே கேமரா நான் எடுத்துகிட்டு விருப்பப்படலை, அதனால் வீடியோவும் ஷூட் பண்ணேன். ரொம்ப அந்த சிவன் சிலை அந்த மலைக்குள்ளே இருந்து ஒரு சின்னதாக ரொம்ப ஒரு அழகாக இருந்தது. இந்த ஃபால்ஸ் ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா, அது உள்ளே என்ட்ராகிறதுக்கு ஒரு சின்ன பேமெண்ட் தான் இருக்குது. அந்த சின்ன பேமெண்ட் உள்ளே போயிட்டு அந்த வழியில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் குளிக்கிற மாதிரி இருக்குது. அங்கே குளிக்கிறதுக்கான இடமும் ரொம்ப பெருசாலாம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன இடம் தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு 20 பேருக்கு மேலே இருக்காங்க. பட் கிட்டக்கு பார்க்கும்பொழுது அந்த ஃபால்ஸ் அப்படி மேலே பார்க்கும்பொழுது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எனக்கு அந்த ஷார்ட் உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லை, தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது தண்ணியோட வேகம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. கிட்டக்கு பார்க்கும்பொழுது தண்ணியோட வேகம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு வழியாக உள்ளே வந்துட்டேன். தண்ணி உண்மையிலே நல்ல வேகமாக இருக்குது. செம்ம சில்லுன்னு இருக்குது தண்ணி. கிட்டக்கு நிற்கும் போது அந்த சாரல் ஜாஸ்தி இருக்குது. ஒரு இடத்துல மட்டும் தண்ணி அதிகமாக விழுது. இங்கே இருக்க மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மழை பெஞ்சா இன்னும் தண்ணி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதோட பீக் சீசன் ஜூலையை தாண்டி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படியா விடு.
இந்த இடமே சூப்பராக இருக்குடா. லொக்கேஷனே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இன்னொரு ப்ளஸ் கிளைமேட் தான். நாங்கள் வந்த அன்றைக்கி லைட்டாக ட்ரெஸ்ஸில் ஆனதுனால ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. இதுதான் என்னோடய ஒய்ஃப் டாக்டர் அம்பிகா. பக்கத்தில் எங்கள் மாமியார் கையில் இருக்கிறது தான் என்னோடய குட்டி தேவதை சூர்யாழினி. எப்போவுமே எல்லா சோகமும் போயிடும். அவங்க தான் எங்கள் மாமனார். வந்ததுக்கு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் வீடியோ எடுத்துட்டோம். எல்லாரும் வந்துட்டோம். குட்டமா அங்கே வரதுக்குள்ளே நம்ம போயிட்டோம். நீங்கள் இறங்கிறீங்களா? நான் பார்க் பண்ணிட்டு வரேன். ஸோ அந்த இடத்துலேருந்து ஒரு 5 minutes ட்ரைவில் பக்கத்துலேயே இன்னொரு ஒரு ஃபால்ஸ், சின்ன ஃபால்ஸ் மாதிரி பார்க்கோடு இருக்குன்னாங்க. ஸோ ஆன் த வே தான், இந்த வழியாக தான் திருப்பி நம்ம சென்னைக்கு போனோம். ஸோ இங்கே வந்தோம். இங்கே வந்து இதுக்கு வந்தாச்சு. ஒரு ஹிடன் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எங்கே பார்த்தா குரங்களோட சேட்டை தாங்க முடியல. இந்த பாருங்க, ஒரு குரங்கு கார்லேருந்து அந்த காரில் வச்சுருந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வெளியே போட்டுட்டு இருக்கு. பார்க்கில் விளையாடிட்டு இருக்கா. ரமணனோட விளையாடிட்டு இருக்கான். பார்க்கலையா நீ? குரங்கு எவ்வளோ இருக்கு பாரு. ஐயோ, என்னடி இது? இன்னும் இவ்வளோ குரங்கா இருக்கு. எடுத்தாச்சு 2 பேர் இந்த குட்டி பாப்பாவோட போனாங்க. ஐயோ, இன்னும் இவ்வளோ குரங்கு இருக்கு. இங்க போடுறீ உட்காந்துட்டு இருக்கா? அதான் நான் அப்பயே பார்த்துட்டு, நீ பார்க்கலையா? அதெல்லாம் நான் கூட வந்தேன். ரொம்ப தூரம் நடக்கணுமா இங்க? 100 மீட்டர் மச்சான். அதான் பாறையா இருக்கான். பாறையா இருக்கு, அதான் சொன்னாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். ஏய் நிலா, எங்கள் குட்டி பொண்ணையோ எங்கள் மாமியாரையோ அங்கே விட்டுட்டு, அந்த பார்க்கில் விட்டுட்டு நாங்கள் நடந்து போகலான்னு டிசைட் பண்ணோம். ஏன்னா இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 meters நடக்கணும்னு சொன்னாங்க. அவங்க வந்து நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டாங்க. ஒகேனக்கல் மாதிரியே இங்கேயும் வந்து அந்த ஃபால்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் மசாஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த லோக்கல் பீப்புள். அது எவ்வளோ நாள் ரேட் விசாரிக்கல. இப்போ கொஞ்சம் மதியானம் போல் ஆனதுனால கொஞ்சம் டெம்பரேச்சர் ஜாஸ்தி இருக்குது. அந்த சைடு இருக்க பார்க் நல்லா வந்து நிறைய வந்து விளையாடுறதுக்கு இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நல்ல ஒரு ஆர்கனைஸ்டாக மெயின்டைன்டாக இருக்குது. பக்கத்தில் இந்த ரைட் சைடு இருக்கிறது இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்களாட்டுக்கு. மேபி அவங்க டெவலப் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்களாட்டுக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்கே வந்துட்டு அந்த பார்க் மட்டும் இருந்துட்டு இங்கே யாரும் நடந்து வரல. ஸோ நாங்கள் மட்டும்தான் இங்கே நடந்து போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். இது ட்ரெக்கிங் மாதிரி இல்லைல்ல? அப்படிக்கா நடந்து போகிற மாதிரி தான் இருக்கு. இந்த வழியில் எதுவும் பாறை இருக்கு அப்படிதான் சொன்னாங்க. அங்கேயே தான் சொன்னாங்க, வழி கொஞ்சம் பாறை இருக்கு. நல்லாப்பா, நிறைய இடத்துல ஸ்லிப் ஆச்சு. ஐயோ, இது ஏடா கத்துது?
ஆல்ஸ் பயந்துட்டால. வேகமா தடான்னு ஒரு நினைக்கிறேன். ஆமா அங்க இருந்து என்னமோ உச்சா போற மாதிரி தண்ணி வருது. அதுக்கு போய் இத்தனை ஏய் இது நல்ல தண்ணி வருது. ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்துட்டா அங்கே தண்ணி பெரிய அளவுக்குலாம் இல்லை. அங்கே தேங்கியிருந்த தண்ணி, அந்த குட்டையில் இருந்த தண்ணியும் அவ்வளோ நீட்டாலாம் இல்லை. பட் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரீயான ஃபிஷ் ஸ்பா எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே அவ்வளோ மீன் இருந்தது. கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல, கால் கூசிக்கிட்டே இருந்தது. இப்போ பெரிய பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஏன்னா அந்த தண்ணியோட வேகம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்த தண்ணியோட டெம்பரேச்சர் ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் இதமாக இருந்தது. ஸோ அவ்வளோதான் இந்த ப்ளாக். இந்த ட்ரிப் ஒர்த்தா ஒரு நாளைக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி சென்னையிலேருந்து இங்கே வரலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வேறு எதுவும் ஆப்ஷன்ஸ் வேறு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லைன்னா இது ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ரொம்ப ரொம்ப கிட்டக்க. நாங்கள் வேளச்சேரியில் இருக்கோம். வேளச்சேரியிலேருந்து இங்கே வரதுக்கு 2.5 hours தான் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எக்கனாமிக்கல். எல்லா இடத்துலையும் வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு 50 rupeesக்குள்ளே தான் இருந்தது. பார்க்கிங் சார்ஜஸ் இந்த இடத்துக்கெல்லாம் பார்க்கிங் சார்ஜஸ் கூட இல்லை. ஸோ ரொம்ப டயர்டாக மாட்டோம். ஈஸியராக வந்துட்டு ஒரு ட்ரெக்கிங் மாதிரி கூட இல்லை, ஜஸ்ட்டு வாக் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கரெக்டான ஒரு டைம் ஏர்லி மார்னிங் கூட பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ரௌட் இல்லாமல் பார்த்துட்டு வரலாம். ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் தான்.